அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே பெண் விடுதலை என்று ஒரு குரல் மேடைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும். அதே போல சாதியின் அடிப்படையில மகளிர் என்பதற்காக என்னவெல்லாம் பொறுப்புகள் மறுக்கப்படாது என்றெல்லாம் கூறி வந்திருந்தார்கள். ஆனால் தூத்துக்குடி மத்திய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஜிதா ஆக்னல் மற்றும் எஸ் சாமுவேல் என்பவர் இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்புக்காக போட்டியிட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அஜிதா ஆக்னல் மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர், மற்றொரு சமுதாயத்தை சார்ந்தவர் சாமுவேல். எனவே மீனவ சமுதாயத்துக்கு அங்கு வேட்பாளராக நியமித்தால் வெற்றி கிட்டாது என்ற காரணத்தை குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். அதே போல திமுகவை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளி அங்கே போட்டியிட இருக்கிறார். ஒரு பெண்ணால் அங்கே அவரால் தாக்கு பிடிக்க இயலாது என்றும் அவரிடம் கூறியிருக்கிறார்கள். எனவேதான் மாவட்ட செயலாளர் பொறுப்போ அல்லது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் நீங்கள் மாநில பொறுப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நிர்வாகிகள் அவருடன் பேச்சுவார்த்தையில் நீண்ட நெடுங்காலமாகவே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். இருப்பினும் கூட அந்த தொகுதியில ஏறத்தாழ 2 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன், களம் சாதகமாக இருக்கிறது, எனக்கு வாய்ப்பளித்தால் வென்று காட்டுவேன் என்று அஜித் ஆக்னல் தரப்பு கூறியிருந்தார்கள். இருப்பினும் கூட கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வாய்ப்பு வழங்காமல் மறுத்துக் கொண்டே வந்திருந்தார். எனினும் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் காலம் தவிர்த்தாமல் எஸ் சாமுவேல் என்பவருக்கு அங்கே பொறுப்பு வழங்குவதற்காக கட்சி அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார். விஜயும் கட்சி அலுவலகத்துக்கு வந்துவிட்டார். அந்த மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனையும் விஜய் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் அவர் அலுவலகத்துக்கு வருவதற்கு முன்னதாகவே அவரை பார்த்துவிட்டு தான் செல்வோம் என்று அவருடைய ஆதரவாளர்கள் தெருவினுடைய நுழைவாயிலேயே காத்துக் கொண்டிருந்தார்கள். விஜயுடைய வாகனம் அலுவலகத்தை நோக்கி வரும் பொழுது வாகனத்தை தடுத்து நிறுத்தி அந்த வாகனத்தை அவர்கள் விஜய்க்கு இறங்குமாறு அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். காரை அவர்கள் தற்போதைய அந்த காட்சிகள் கூட பார்க்க முடிகிறது. ஆனால் காரை நிறுத்தாமல் விஜயுடைய வாகனம் நேரடியாக புறப்பட்டு அலுவலகத்திற்கு உள்ளே சென்றது. தூத்துக்குடியில 2 விதமான கோஷ்டி பூசல் இருப்பதாலே அங்க நம்ம தொண்டர்கள் மத்தியிலும் சரி நிர்வாகிகள் மத்தியிலும் உரையாடும் பொழுது அங்க கூறப்படுவது பெண் என்ற காரணத்தினாலும் மீனவ சமுதாய பெண் என்ற காரணத்தினால் மீனவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு நிர்வாகி என்ற காரணத்தில் அங்கே தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட இயலாது என்றும் கூறப்படுகிறார்கள். அதே போல சில நாட்களுக்கு முன்னதாகவே இங்கு பொறுப்பு வழங்கவில்லை என்று அவர் அலுவலகத்திற்கு பொதுச் செயலாளரிடம் அவர் முறையிட்டு சென்ற பொழுது அந்த காட்சிகளும் சமூக ஊடகங்களிலே வைரலாகி இருந்தது, பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அந்த காரணமும் கூறப்படுகிறது. ஒரு மாவட்ட நிர்வாகி கட்சி அலுவலகத்திலே விரும்பத்தகாத வகையிலும் முகம் சுளிக்கும் வகையிலே இவர் நடந்து கொண்டார். அதனால்தான் இவருக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை. இவரை பார்த்துவிட்டு இன்னும் மற்றவர்கள் எல்லாம் இதே போன்ற செயலில் ஈடுபடுவார்கள் என்றும் ஒரு காரணம் கட்சி தலைமையின் தரப்பிலே கூறப்பட்டிருந்தது. பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டிருந்தாலும் இது எந்த காரணத்தையும் ஏற்காமல் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம், பணியாற்றியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அஜித் ஆக்னல் தரப்பினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பெண் நிர்வாகிகளினுடைய பங்களிப்பு என்பது தமிழக வெற்றி கழகத்துல வெகு குறைவாகவே இருக்கிறது.